Hi students, இந்த வீடியோவில் வந்து catalytic properties of D block elements பற்றி பார்க்க போகிறோம். D block elements and their compounds நிறையா வந்து catalyst-ஆக யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு வித் எக்ஸாம்பிள்ஸோடு நம்ம வந்து இங்கே இதில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் வந்து நமக்கு நிறைய ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா பாலிமர்ஸ், ஃப்ளேவர்ஸ், ட்ரக்ஸ் இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இந்த மேனுஃபேக்சரிங்னால் என்ன ஆகுது அப்படின்னா நிறைய வேஸ்ட் வருது, பை ப்ராடக்ட்ஸ் வருது. இதனால் என்விரான்மெண்ட்டுக்கு தேவையில்லாத அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் எல்லாம் நடக்குது. இதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா ஈகோ ஃப்ரெண்ட்லி ஆல்டர்னேட்டிவ்ஸ் நமக்கு தேவைப்படுது. ஓகே, இந்த சாப்டரில் இந்த பர்டிகுலர் கான்டெக்ஸ்ட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேட்டலிஸ்ட் பேஸ்டு மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் வந்து அட்வான்டேஜஸாக இருக்குது. அதாவது வந்து என்விரான்மெண்ட் அதிக அளவில் பொல்யூட் ஆகிறத இது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக ரியாக்ஷனாக நடத்திடலாம். எப்படி அப்படின்னா இட் ரெக்வயர் லோ எனர்ஜி. கெமிக்கல் கைனட்டிக்ஸில் வந்து எஃபெக்ட் ஆஃப் கேட்டலிஸ்ட் ஆன் ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் ஒன்று படிச்சிருப்பீங்க. அதில் என்ன ஆகுது, இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட் வந்து அந்த எனர்ஜி ஆஃப் ஆக்டிவேஷன் வந்து லோவாகும். அப்போது அந்த எனர்ஜி பேரியர் லோவர் ஆக்டிவேஷன் எனர்ஜி பேரியரை கிராஸ் பண்ணாவே ரியாக்டன்ட் இஸ் கன்வெர்டட் இன்டு ப்ராடக்ட். அதனால் இட் ரெக்வயர் லோ எனர்ஜி, ஃபஸ்ட் அட்வான்டேஜ். அப்புறம் மினிமைஸ் வேஸ்ட் ப்ரொடக்ஷன். வேஸ்ட் பை ப்ராடக்ட் ப்ரொடக்ஷனை வந்து நம்ம கம்மியாக கொடுக்கறதுனால அதிக அளவில் தேவையில்லாத வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகாது. அண்ட் என்ஹான்ஸ் த கன்வர்ஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ் டு ப்ராடக்ட்ஸ். ரியாக்டன்ட்லேருந்து ப்ராடக்டாக மாறக்கூடாது தட் டைம் விச் மீன்ஸ் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் அதை வந்து என்ஹான்ஸ் பண்ணும். Many industrial processes use transition metals or their compounds as catalyst. நிறைய இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா டிரான்சிஷன் மெட்டல்ஸ் அண்ட் அதனுடைய காம்பவுண்ட்ஸ் அதைத்தான் வந்து கேட்டலிஸ்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. இந்த டிரான்சிஷன் மெட்டல்ஸு கேட்டலிஸ்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு என்ன காரணம்? இது வந்து எக்ஸாமில் வேணால் கேட்கலாம், ஒரு 2 மார்க்லேயோ 3 மார்க்லேயோ. Why transition metals and their compounds are used as catalyst? கிவ் எக்ஸாம்பிள் ஃபார் சம் டிரான்சிஷன் மெட்டல் கேட்டலிஸ்ட் அந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ரீசன் கொடுக்கணும். ஏன் டிரான்சிஷன் மெட்டல்ஸ் மட்டும் பர்டிகுலராக கேட்டலிஸ்ட்டாக யூஸ் பண்ணுறாங்கன்னு. அது ஃபஸ்ட்டு ரீசன் இதுதான். என்னது, டிரான்சிஷன் மெட்டலில் வந்து எனர்ஜெட்டிக்கலி அவைலபிள் டிஆர்பிட்டால்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதுதான் நீங்கள் எழுதணும். டிரான்சிஷன் மெட்டல் ஹேஸ் எனர்ஜெட்டிக்கலி அவைலபிள் டிஆர்பிட்டால்ஸ். அந்த டிஆர்பிட்டால்ஸ் என்ன பண்ணிக்கும் அப்படின்னா எலக்ட்ரான்ஸை வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். எங்கேருந்துன்னு பார்த்தீங்கன்னா ரியாக்டன் மாலிகுல்ஸ்லேருந்து. that can accept electron from reactant molecule or metal. அது reactant molecule இருந்து electron accept பண்ணிக்கலாம், இல்லைனா metal இருந்து electron accept பண்ணிக்கிட்டு they can form bond with the reactant molecule using d electrons. அந்த d orbitalல fill ஆன electrons மூலமா reactant molecule ஓட bond formation நடக்கும். This is the first reason. Energetically available d orbitals இருக்கிறதுனால easily accepts electron from metals or other reactant molecules using d electrons. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா கேட்டலிட்டிக் ஹைட்ரஜனேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்கெயின்ஸ் எடுத்துகிட்டு கேட்டலிட்டிக் ஹைட்ரஜனேஷன் பண்ணோன்னா நமக்கு ஆல்கெயின்ஸாக மாறும். ஓகே, அதில் பார்த்தீங்கன்னா த ஆல்கீன் பாண்ட்ஸ் டு அன் ஆக்டிவ் சைட் பை யூஸிங் பை எலக்ட்ரான்ஸ் வித் அன் எம்டி டிஆர்பிட்டால் ஆஃப் த கேட்டலிஸ்ட். இந்த பை எலக்ட்ரான்ஸ் வந்து எம்டி டிஆர்பிட்டால் ஆஃப் கேட்டலிஸ்டோட ஷேர் பண்ணிக்கிட்டு நமக்கு என்ன ஆகும், அங்கே பாண்ட் ஃபார்மேஷன் நடக்கும். த சிக்மா பாண்ட் இன் த ஹைட்ரஜன் மாலிக்யூல் பிரேக்ஸ் and each hydrogen atoms forms a bond with a d electron on an atom in the catalyst. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 2 டபுள் பாண்ட் இருக்குது. அதில் வந்து ஒரு பாண்டு சிக்மா பாண்ட், ஒன் இஸ் பை பாண்ட். இதில் பை பாண்ட் வந்து பிரேக் ஆகும். பை பாண்டு பிரேக் ஆகிட்டு they form sigma bonds with these 2 hydrogen atoms. ஓகேவா, these 2 hydrogen atoms வந்து பார்ஷியலாக பிரேக் ஆகும். ஓகே, இதுதான் அந்த ரியாக்ஷன். இல்லை கேட்டலிஸ்ட் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, நிக்கல் யூஸ் பண்ணியிருக்காங்க. நிக்கல் கூட ஹைட்ரஜன் கேஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. தட் நிக்கல் இஸ் அ டி பிளாக் மெட்டல், டி பிளாக் எலிமெண்ட். அப்போது ஹைட்ரஜனேஷன் ரியாக்ஷன் ஆஃப் ஆல்கெயின்ஸை வந்து ஹைட்ரஜனேஷன் ஆர் ரிடக்ஷன் பண்ணி அல்கெயினாக மாற்றுற ரியாக்ஷனில் வந்து இட் இஸ் அ மெயின் கேட்டலிஸ்ட். நிக்கல்னு யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா ரேனை நிக்கல்னு சொல்லலாம். இன் சர்டைன் கேட்டலிட்டிக் ப்ராசஸ் த வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் டிரான்சிஷன் மெட்டல்ஸ் ஃபைண்ட் அப்ளிகேஷன்ஸ். இன்னும் ஒரு சில கேட்டலிட்டிக் ப்ராசஸில் வந்து நிறைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கிறதுனால அதுக்கு நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ரீசன் நம்ம என்ன சொன்னோம், எனர்ஜெட்டிக்கலி அவைலபிள் டி ஆர்பிட்டால்ஸ். ஓகே, அது இருக்கிறதுனால இட் ஈஸிலி அக்செப்ட்ஸ் அன் எலக்ட்ரான் ஃப்ரம் அதர் குரூப்ஸ் அப்படின்னு சொன்னோம். செகண்ட் ரீசன் இதுதான். அதுக்கு வந்து வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்குது. இந்த பி பிளாக் எலிமெண்ட்ஸு அந்த ஃபுல் பீரியாடிக் டேபிளில் பார்த்தீங்கன்னா எஸ் பிளாக், பி பிளாக், டி பிளாக், எஃப் பிளாக் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த டி பிளாக் எலிமெண்ட்ஸில் இருக்கிற எலிமெண்ட்ஸுக்கு வந்து
நிறைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் ஸ்டேபிளாக இருக்கும். வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் அது ஸ்டேபிளாக இருக்கிறதுனால வேரியபிள் கேட்டலிட்டிக் ப்ராசஸ்க்கு நிறைய இடத்துல யூஸ் பண்ணலாம் கேட்டலிஸ்ட்டாக. ஓகே, திஸ் இஸ் த செகண்ட் ரீசன். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மேனுஃபேக்சர் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட் ஃப்ரம் SO3, அதாவது சல்ஃபர் ட்ரைஆக்சைட்லேருந்து சல்ஃபியூரிக் ஆசிட் மேனுஃபேக்சரில் வெனேடியம் பென்டாக்சைடை வந்து கேட்டலிஸ்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, அந்த வெனேடியம் பென்டாக்சைடோட வேலை என்ன அப்படின்னா சல்ஃபர் டை ஆக்சைடை கேட்டலிஸ்ட் டு ஆக்சிடைஸ் SO2 சல்ஃபர் டை ஆக்சைடை சல்ஃபர் ட்ரைஆக்சைடாக மாற்றுறது தான். அதுக்கப்புறமா அந்த வெனேடியம் பென்டாக்சைடு என்ன பண்ணும், அந்த வெனேடியம் பென்டாக்சைடு இட்செல்ஃப் அது ரெடியூஸ் ஆகிட்டு அது கூட போடுறத வந்து ஆக்சிடைஸ் பண்ணும். ஓகே, V2O5 இஸ் ரெடியூஸ்டு டு வெனேடியம் 4. இங்கே வெனேடியம் 5 ஆக்சைடு என்னவா மாறிடும், வெனேடியம் 4 ஆக்சைடாக மாறிடும். Some more examples are discussed below. There is only 2 reasons. அதே மாதிரி 2 ரீசனுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் சொல்லியிருக்கோம். ஏன் டி பிளாக் எலிமெண்ட்ஸ் வந்து கேட்டலிஸ்ட்டாக யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட் ரீசன் வந்து அகெயின் சொல்கிறேன், ட்ரான்சிஷன் மெட்டல் ஹேஸ் எனர்ஜெட்டிக்கலி அவைலபிள் d ஆர்பிட்டால்ஸ். அதே மாதிரி செகண்ட் ரீசன் வந்து வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் ட்ரான்சிஷன் மெட்டல்ஸ். இந்த ரெண்டுத்துக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தீங்கன்னா போதும். அதுக்கப்புறமா ஒரு சில ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ரியாக்ஷன் ஹைட்ரோஃபார்மைலேஷன் ஆஃப் ஒலிஃபீன்ஸ். ஒலிஃபீன்ஸ்னால் டபுள் பாண்டட் காம்பவுண்ட்ஸ், ஆல்கீன்ஸ். இந்த ஆல்கீன்ஸை எடுத்துகிட்டு கார்பன் மோனாக்சைடு அண்ட் ஹைட்ரஜனோட கம்பைன் பண்ணோம் அப்படின்னா இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட் எங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, CO2CO8, அதாவது கோபால்ட்டு. இதில் இந்த ஃபஸ்ட்டு C1 போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இது வந்து கோபால்ட்டை குறிக்குது. இந்த செகண்ட் CO8ன்னு போட்டிருக்கிறது வந்து கார்பன் வித் டபுள் பாண்ட் ஆக்சிஜன், which means carbonyl group. Okay, 8 carbonyl groups attached with 2 cobalt atoms. ஓகேவா, இந்த ரியாக்ஷனில் என்ன நடக்குது அப்படின்னா ஹைட்ரோஃபார்மைலேஷன் நடக்குது. வாட் இஸ் மீன் பை ஹைட்ரோஃபார்மைலேஷன்? அடிஷன் ஆஃப் an aldehyde group is known as hydroformylation. ஓகே, நடந்து 2 டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் கிடைக்குது. ப்ரொப்பீன் எடுத்திருக்கோம், அதனால் இங்கே என்ன கிடைச்சிருக்கு, பியூட்டேன் 1 ப்ளஸ் 2 மெத்தில் ப்ரொப்பைன் 1 இந்த ரெண்டும் வந்து மிக்சர் ஆஃப் ப்ராடக்டாக கிடைக்குது. செகண்ட் ரியாக்ஷன் ப்ரிப்பரேஷன் ஆஃப் அசிட்டிக் ஆசிட் ஃப்ரம் அசிட்டால்டிஹைட். அசிட்டால்டிஹைடை எடுத்து கார்பன் டை ஆக்சைடோட இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ரோடியம் அண்ட் இரிடியம் காம்ப்ளெக்ஸ் மிக்சர். ரோடியமும் இரிடியமும் சேர்ந்த காம்ப்ளெக்ஸ் மிக்சரோட சேர்த்து நம்ம வந்து ஹீட் பண்ணும்போது நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும், அசிட்டால்டிஹைடு இஸ் ஆக்சிடைஸ்டு டு அசிட்டிக் ஆசிட். ஓகே, இது ஒரு ரியாக்ஷன். அசிட்டால்டிஹைடு வந்து அசிட்டிக் ஆசிடாக ஆக்சிடைஸ் ஆகிறதுல வந்து டி பிளாக் மெட்டல்ஸான ரோடியம் இரிடியம் காம்ப்ளெக்ஸஸ் வந்து கேட்டலிஸ்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் தேர்ட் ரியாக்ஷன் ஜீக்லர்-நாட்டா கேட்டலிஸ்ட். ஜீக்லர்-நாட்டா கேட்டலிஸ்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா டைட்டேனியம் டெட்ராக்ளோரைட் TiCl4 வந்து ட்ரை ஆல்கைல் அலுமினியத்தோட சேர்த்து மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா திஸ் இஸ் நோன் அஸ் ஜீக்லர்-நாட்டா கேட்டலிஸ்ட். இந்த மிக்சர் தான் சொல்கிறாங்க. இந்த கேட்டலிஸ்ட் பர்டிகுலராக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா பாலிமரைசேஷன் ரியாக்ஷன்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய கேட்டலிஸ்ட். ஓகே, இப்போ ஒரு ஆல்கீனை எடுத்துக்கிட்டு நம்ம பாலிமரைஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து TiCl4 + AlC2H5 thrice, அதாவது ஜீக்லர்-நாட்டா கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா பாலிமரைசேஷன் வந்து ஈஸியாக நடக்கும். ஓகேவா, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, கன்வர்ஷன் ஆஃப் ப்ரொப்பிலீன் டு பாலிப்ரொப்பிலீன். ஓகே, இதுதான் வந்து கேட்டலிஸ்ட் அண்ட் கேட்டலிஸ்டோட எஃபெக்ட் இன் கெமிஸ்ட்ரி. ஓகேவா, அதில் பார்த்தீங்கன்னா டிரான்சிஷன் மெட்டல்ஸு அண்ட் அதோட காம்பவுண்ட்ஸ்க்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வந்து அல்லாய் ஃபார்மேஷன் பற்றியும் பார்த்துடலாம். An alloy is formed by blending a metal with one or more other elements. அல்லாய்ங்கிறது என்னது, ஒரு மெட்டலை வந்து ஒன் ஆர் மோர் அதர் எலிமெண்ட்ஸோட மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் அல்லாய். சம்டைம்ஸ் அல்லாய்க்கு இப்படியும் சொல்லலாம், மோர் தென் ஒன் மெட்டல் மிக்ஸ்டு டு ஃபார்ம் அன் அல்லாய் அப்படின்னும் சொல்லலாம். த எலிமெண்ட்ஸ் மேபி மெட்டல்ஸ் ஆர் நான் மெட்டல்ஸ் ஆர் போத். அல்லாய்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுல வந்து இந்த மெட்டல்ஸோட மிக்ஸ் ஆகிற எலிமெண்ட் வந்து மெட்டலாகவும் இருக்கலாம், நான் மெட்டலாகவும் இருக்கலாம், போத் மெட்டல் அண்ட் நான் மெட்டலும் ரெண்டுமே கூட சேர்க்கலாம். The bulk metal is named as solvent. மெட்டல் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து இங்கே சால்வெண்ட்டாக எடுத்துக்கிறோம். அல்லாய்ங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் சொல்யூஷன் மாதிரி தான், சாலிட் சொல்யூஷன் வேணால் வச்சுக்கலாம். ஏன்னா மெட்டல் மிக்சர் அப்படிங்கிறதுனால, மெட்டல் நான் மெட்டல் மிக்சருங்கிறதுனால சாலிட் சொல்யூஷன் வச்சுக்கலாம். அப்போது ஒரு சொல்யூஷனுங்கிறது என்னது, சொல்யூட் ப்ளஸ் சால்வெண்ட்டை தான் சொல்யூஷன்னு சொல்கிறோம். அப்போ இந்த இடத்துல வந்து பல்க் மெட்டல் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா தட் மெட்டல் இஸ் ஆக்ட் அஸ் அ சால்வெண்ட் and other elements in small proportion are called solute. மெட்டல் வந்து சால்வெண்ட்டிங்க, அது கூட மிக்ஸ் பண்ணக்கூடிய ஸ்மால் ப்ரப்போர்ஷனில் மிக்ஸ் பண்ணக்கூடிய நான் மெட்டல் ஆகட்டும் மெட்டல் ஆகட்டும் இல்லைன்னா ரெண்டுமே மற்றது அதெல்லாம் என்னென்னு சொல்கிறோம் சொல்யூட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும்.
அக்கார்டிங் டு ஹியூம்-ரோத்ரி ரூல். ஹியூம்-ரோத்ரி ரூல் அப்படின்னு ஒன்று இருக்குது. அல்லாய் ஃபார்மேஷனுக்காக ஒரு ரூல் இருக்குது. ஓகே, அதை தான் ஹியூம்-ரோத்ரி ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரூலை பேஸ் பண்ணி தான் ஒரு மெட்டலோட இன்னொரு மெட்டலை மிக்ஸ் பண்ணலாமா, நான் மெட்டல் மிக்ஸ் பண்ணலாமா, இந்த அல்லாய் எப்படி ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து அந்த ரூலை வச்சு நம்மளால் சொல்ல முடியும். Hume-Rothery rule to form a substitute alloy, the difference between the atomic radii of solvent and solute is less than 15%. அதாவது வந்து சப்ஸ்டியூட் அல்லாய்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணுறாங்க. த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த அட்டாமிக் ரேடியை ஆஃப் சால்வெண்ட் அண்ட் சொல்யூட்டுடைய அட்டாமிக் ரேடியைக்கும் சால்வெண்ட்டுடைய அட்டாமிக் ரேடியைக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து லெஸ் தேன் 15% இருக்கணும். இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் அ குட் அல்லாய். இதான் ஹியூம்-ரோத்ரி ரூல் மூலமாக சொன்னது. போத் த சால்வெண்ட் அண்ட் சொல்யூட் மஸ்ட் ஹாவ் த சேம் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர். சால்வெண்ட்டும் சொல்யூட்டும் சேம் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் இருந்தாலும் அதில் வந்து அல்லாய்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணலாம். அண்ட் வேலன்ஸ் அண்ட் தியர் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் மஸ்ட் பி க்ளோஸ் டு 0. அதனுடைய வேலன்ஸையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கணும். எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ வந்து 0க்கு நியரஸ்ட்டாக இருக்கணும். Transition metals satisfying these mentioned conditions form a number of alloys. இந்த டிரான்சிஷன் மெட்டல்ஸ் வந்து இப்போ நம்ம சொன்ன எல்லா கண்டிஷன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. என்னென்ன சொன்னோம், ஹியூம்-ரோத்ரி ரூலை வந்து ஒபே பண்ணணும். அதாவது அட்டாமிக் ரேடியை ஆஃப் சால்வெண்ட்டுக்கும் சொல்யூட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரென்ஸ் வந்து லெஸ் தென் 15% இருக்கணும். அதுக்கப்புறம் ரெண்டுத்தோட கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் சேமாக வரணும். அதுக்கப்புறம் வேலன்சி ஸ்டேட் வந்து கொஞ்சம் சேமாக இருக்கணும். எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் வந்து 0க்கு க்ளோசஸ்ட்டாக இருக்கணும். இதெல்லாம் இந்த 4 கண்டிஷன் தான். இந்த 4 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்னா அது வந்து ஒரு குட் அல்லாயாக இருக்கும். டிரான்சிஷன் மெட்டல்ஸ் 4யுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுது. சின்ஸ் தியர் அட்டாமிக் சைஸஸ் ஆர் சிமிலர் அண்ட் ஒன் மெட்டல் ஆட்டம் கேன் பி ரீப்ளேஸ்ட் பை அனதர் மெட்டல் ஆட்டம் ஃப்ரம் இட்ஸ் கிறிஸ்டல் லேட்டஸ் டு ஃபார்ம் அன் அல்லாய். இதில் வந்து இந்த ஒரு மெட்டல் ஆட்டத்துடைய கிறிஸ்டல் லேட்டஸ்ட்டில் வந்து ஒரு மெட்டலை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இன்னொரு மெட்டலை ரொம்ப ஈஸியாக அந்த மெத்தடில் ஆட் பண்ண முடியும். The alloys so formed are hard and often have high melting points. இந்த டிரான்சிஷன் மெட்டல்ஸ் ஃபார்ம் பண்ணக்கூடிய அல்லாய்ஸ் எல்லாம் ரொம்ப ஹார்டாகவும் இருக்கும், அதிக மெல்ட்டிங் பாயிண்ட் உடையதாக இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபெரஸ் அல்லாய்ஸ், கோல்டு காப்பர் அல்லாய், குரோம் அல்லாய்ஸ், இது மாதிரி நிறைய அல்லாய்ஸ் இருக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் வந்து கேட்டலிஸ்ட்டாக ஏன் யூஸ் பண்ணுறாங்க டி பிளாக் எலிமெண்ட்ஸை, ஒய் டி பிளாக் எலிமெண்ட்ஸ் ஃபார்ம் மோர் நம்பர் ஆஃப் அல்லாய்ஸ், இந்த 2 விஷயம் படிச்சிருக்கோம். இட் மே பி ஆஸ்க்ட் இன் 2 மார்க் ஆர் 3 மார்க் கொஷின்ஸில் கேட்கலாம். நீங்கள் கேட்டிங்கன்னா கரெக்டான எக்ஸாக்டாக அந்த ரீசன் மட்டும் கரெக்டாக எழுதி எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தீங்கன்னா போதும். தேங்க்யூ.